மீனா மீனா. என்னதுக்கு மாமா இப்படி கூப்பிட்டு கிடக்குறீங்க? ஒன்றும் இல்லை மீனா, இன்னைக்கு சண்டே வேற சரியா? அதுவும் போல நீ வைக்கிற குழம்பு என்ன வைக்கிறேன்னு தெரியல, அவ்வளோ வாசனையா இருக்குது. என்ன வாசனையா இருக்குதா? ஆமாம். என்ன சிக்கன் குழம்பு செஞ்சிருக்கிறியா? இல்ல. சரி, மட்டன் பிரியாணி செஞ்சுருக்கிறியா? இல்ல. சிக்கனும் இல்ல மட்டனும் இல்லன்னா அப்ப மீன் குழம்பு வச்சிருக்கீங்களா? ஏண்டா அவ மீன் குழம்பு வைக்கிறது நாய் கூட திங்காது, ஏன்டா அவளை மீன் குழம்பு வேற ஞாபகப்படுத்துற? மீன் குழம்பும் இல்ல. ஏடி அப்ப என்னத்த தடி செஞ்சுருக்கிற? சிக்கனும் இல்ல, மட்டனும் இல்ல, இறாவும் இல்ல, மீனும் இல்ல, அப்ப என்ன தடி தான் செஞ்சிருக்கிற? பருப்பு சாம்பார் வச்சிருக்கிறேன். என்ன பருப்பு சாம்பாரா? செத்தான் சாவனே தவிர இன்னைக்கு வந்து பருப்பு சாம்பார கை வைக்க மாட்டான் இந்த மோட்டு. ஏடி கொஞ்சமாச்சும் மனசாட்சின்றது இருக்குதா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சிக்கன் எடுக்கலாம், மட்டன் எடுக்கலாம், இல்லை பிரியாணி செய்யலாம், இல்லை இறா மீன் இல்லை முட்டை அது மாதிரி எதெல்லாம் செய்யறதை விட்டுட்டு இன்னி பருப்பு சாம்பார் வச்சிருக்கிற? மோட்டு சொன்ன மாதிரி தான், இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி செத்தாலும் சாவனே தவிர்த்து இன்னைக்கு பருப்பு குழம்புல கை வைக்க மாட்டேன் இந்த காளியப்ப. ஏங்க மாமா நேத்து என்ன சொன்னீங்க? இந்த மாச கடைசி கொஞ்சம், அதனால கொஞ்சம் செலவை கம்மி பண்ணுன்னு சொன்னீங்க. அதுக்கு தான் இந்த செலவை கம்மி பண்ணேன். ஏண்டி செலவை கம்மி பண்ணுனா அதுக்குன்னு இந்த ஞாயிற்றுக்கிழமை பேசலாம் இருக்கிற சாப்பாடுவே இது மாதிரி கட் பண்ண என்னடியா அர்த்தம்? ஏன் அதுக்கு நீ பார்லர் போகிறத கட் பண்ணுறது, இல்லை ஆன்லைனில் போடுறது புடவை, அதுக்கப்புறம் லிப்டிக்கு ஐலைனர் மஸ்காரா அதெல்லாம் கட் பண்ணுறது, அதெல்லாம் கட் பண்ண மாட்டியே? வாரத்தில் ஒரு நாள் நிம்மதியாக சாப்பிட்லாம் 3 நேரம்னு சொன்னால் இதை போய் கட் பண்ணுற? இன்னைக்கு பொழுதுனிக்கு எனக்கு பட்னி தாண்டி, நீயே தின்னு இந்த பருப்பு குழம்ப. எனக்கு மட்டும் என்ன ஆசை இருக்காதா? லாலிபாப் சாப்பிடணும், மட்டன் கைமா சாப்பிடணும், பிரியாணி செய்யணும், அது நல்ல 3 நேரம் ருசிச்சு சாப்பிடணும். எனக்கு மட்டும் ஆசை இல்லையா? நல்ல வேலை அப்பனும் அவனும் சாப்பாடு வேணான்ட்டாங்க. சோறு மட்டும் தான் பொங்கி வச்சிருக்கிறேன். என்னடா குழம்பு செய்யுதுன்னு பார்த்தேன். போய் ஒரு தயிர் பாக்கெட் வாங்கி வந்து சாப்பிட்டு ஒரு நிம்மதியாக ஒரு தூக்கம்